ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் டே ஊட்டி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். இது செகண்ட் டே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விசிட்டாக மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். ஆனால் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த செம்ம வியூ இருந்ததா, அதனால் காரை விட்டு இறங்கி இந்த இடத்துல நின்று எல்லோரும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கனாக்கா சினிமாவில் ஒரு பாட்டு தையா தையா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்களாம். இங்கேனா நாங்கள் நின்றுட்டுருக்கோம்ல, அந்த இடம் இல்லை, கீழே ட்ரெயின் போகிற ட்ராக்கில் அங்கே தான் எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த வியூ காட்டினாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள்லாம் ஓரமாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா மியூசியம் போகிற இடம் தான். பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இந்த மரத்தெல்லாம் கூட பெயிண்ட்லாம் அடித்து வச்சு ரோடே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல எங்கேயும் நிறுத்தி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஸ்லோ வேணால் பண்ணி ஓட்டி காட்டினார் டிரைவர் அண்ணா. இது இந்த இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற இடம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் எல்லாமே கூட இங்கே இருந்துச்சு, நல்லா பெருசு பெருசாக. நான் லியோ கிட்டே சொல்லிக்கிட்டே வந்தேன், இங்கே நிறைய காட்டெருமை, அதுக்கப்புறம் யானை, மான், நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இது மலைப்பகுதி தானே, அதனால் நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. ஆனால் லாஸ்ட்டில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிற காட்டெருமைலாம் நிறையா அப்படியே பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. அதில் நான் காட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய சிலைலாம் வச்சுருந்தாங்க. யானை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரங்கு, இன்னும் இராணுவ வீரர்கள், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உருவமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே பெயிண்டிங் ஒர்க்குமே நடந்துக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் சரி இன்றைக்கி மியூசியம் போயிட்டு அங்கே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வீடியோஸ் உள்ளே எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. ஆனால் வெளியே நின்று வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுதான் மியூசியம். நீங்கள் ஊட்டிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துலாம் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்குலாம் நம்ம நாட்டுக்காக உழைக்கிறாங்களா அப்படின்றது தெரியும். நிறையா வீடியோஸ்லேயுமே இருக்கும். இருந்தாலும் நம்ம நேரில் பார்க்கும்போது தானே அந்த த்ரில்லிங்காக இருக்கும். எனக்கு உள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற கன்னு, அந்த கத்தி, அதுக்கப்புறம் ஈட்டி, இது எல்லாமே விதவிதமாக வித்தியாசமாக நிறையா இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. உண்மையிலேயே அங்கே உள்ள வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். ஆனால் அலோடு இல்லை, அதனால் நான் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆனால் உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் தேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு காட்டியிருந்தாங்க. அவங்க அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பதுங்கியிருந்து அந்த துப்பாக்கிலாம் சுடுறாங்க அப்படின்றத வீடியோ போட்டு காட்டியிருந்தாங்க. உண்மையிலே நாட்டுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க அவங்களாம். அவங்களுக்காக ஒரு பெரிய சல்யூட்னா சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த மியூசியம் பின்னாடி முன்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கார்டனிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் பின்னாடி பேக் சைடு சூப்பராக இருந்தது. அங்கே வேலையுமே செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி நான் போயிட்டு சும்மா வீடியோலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன். இந்த ரோஸ் பாருங்களேன், என் கை சைஸ்க்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. வாசனை சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. நல்ல கை சைஸ்க்கு பெருசாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குட்டியோண்டு தான் இருக்கும். அதுவும் நர்சரியில் பார்த்திங்கன்னா தான் அந்த மாதிரி நிறைய பூ வச்சு இருக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வச்சோன்னா சுத்தமாக அது நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா வளரும். இல்லை அப்படின்ட்டோனாக்கா பூவே வைக்காது. அந்த செடி மட்டும் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக நல்லா பெருசாக கை அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. எனக்குலாம் தண்ணி தாகமே எடுக்கல. ஆனால் லியோவுக்கு இந்த கடையெல்லாம் பார்த்தா மட்டும் எப்படி தான் தண்ணி தாகமாக இருக்கும்னு தெரியல. எனக்கு தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் 2 பாக்கெட் வாங்கிக்கிட்டா. அவளுக்கு மட்டும் இல்லை, அவள் தம்பிக்கு, அக்காவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு அந்த காஃபி கொட்டை காட்டினேன் பார்த்திங்களா, அது ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க அரைச்சி அங்கே ஃபில்டர் காஃபி பவுட்ரு அதெல்லாமே போடுறதா சொன்னாங்க. நான் சும்மா எடுத்து ஒன்று மட்டும் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன். அது நல்லா வறுத்து வச்சிருந்தனால டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. இல்லை வேண்டாம், இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம், அதனால் வேறு எங்கேயாவது போனால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எந்த இடம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அதுவும் இயற்கையோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.